Friends, good morning. Happy Sunday. நான் நேத்திக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்றதுக்காகவே இந்த கல்லை வந்துட்டு நான் எடுத்து உள்ளேயே வைக்கல, அப்படியே தான் வச்சிட்டு போனேன். நேத்திக்கு லாஸ்டா vlog பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும் நான் வந்து எவ்வளவு தண்ணியோட இந்த கல்லை வந்து இதுல வச்சிட்டு போனேன்ட்டு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? காஸ்ட் அயர்ன் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல துருவெல்லாம் பிடிக்கிறது இல்ல. நார்மல் அயர்ன் வந்துட்டு சீக்கிரமா துரு பிடிக்கும். பட் இது அவ்வளவு சீக்கிரத்துல துரு பிடிக்கிறது இல்ல. நம்ம நார்மலா பாத்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிட்டா போதும். சுத்தமா வந்துட்டு துரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. சரியா? நம்ம பல ஆண்டு காலமா அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா மேபி துரு பிடிக்கும். மற்றபடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது துரு பிடிக்கிறதெல்லாம் இல்லை. அதான் நான் வந்துட்டு சொன்னேன்ல, ஹீட் பண்ணி அதை தொடச்சி அந்த மாதிரிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. சரியா? இதை காட்டுறதுக்காகவே நேற்றுக்கு நான் வந்துட்டு இதை கமத்தியெல்லாம் வைக்கல, அப்படியே தான் வச்சுட்டு போனேன். இதுலேருந்தே அப்படியே அந்த தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு. கணேஷ் காலில் அபக்கஸ் கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். அவங்க டிஃபனுக்கு தோசை தான் போட்டுட்ருக்கேன். தோசைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவியாக்கும். நேத்திக்கு செஞ்சது அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கள் வீட்டில் எதுவும் மிச்சம் வராது. நேத்திக்கு கொஞ்சமாக மிச்சம் வந்துச்சு, அதை எடுத்து வச்சுருந்தேன். காலையில் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கணேஷை கிளாஸில் எதுவும் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். ஜாகிங் போகணுமாமா. ஏன்னா அவனுக்கு அந்த வாட்சில் வந்துட்டு அது காமிக்கும்ல, அந்த இன்ட்ரெஸ்டில் அவர் மத்தியான டைம் ஆகும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிளைமேட் செம்ம குளிர், இப்போ சூப்பராக இருக்குது. அந்த காற்று மேலே படும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரே போட்டோ ஷூட் தான். பலாமரம், புளி, நெல்லி எல்லா மரமும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது இந்த பார்க்கு. கொஞ்ச நாள் ஆச்சு இங்கே வந்து. காட்டு பிச்சி இங்கே பார்க்கெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனாலே நல்லாயிருக்கும். இங்கே உள்ள கிளைமேட்டுக்கும் பின்ன செடியெல்லாம் நல்லா வரும், அது வேற விஷயம். யாரு வின் பண்ணா? நீ தான் வின் பண்ணியா? போதும், 4 எலும்பு தேஞ்சிரு போது ஓடி ஓடி. எவ்வளோ? மாறிடுச்சா? எங்கே போய் உட்காந்தாலும் அது ஒரு ஹேபிட் மாதிரி. நானும் டக்குன்னு உட்காந்தோன்னே அந்த லெஃப்ட் கால் மேலே ரைட்டு காலை தூக்கி போடுவேன். தனிஷும் அதே மாதிரி தான். ஒருத்தங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, கால் மேலே கால் போட்டு உட்காடுறீங்க அப்படின்ட்டு. அது பழக்க தோஷம், அது ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் தாத்தா அப்படி உட்காருவாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லும், அதே மாதிரி நானும் உட்காருவேன். இப்போ என் மூணும் அதே மாதிரி உட்காரான். நீங்கள் எப்படி தான் காலுக்கு மேலே தலையை வச்சுப்பீங்களோ? ஏன் வைக்கல? பாரா. சரி, அந்த சீடங்க சீடங்கடா சீடங்க அப்பா. நாங்க சீடு கொஞ்சம் களவான் இருக்கோம். இதுல நெல்லிக்காய் இருக்கு பாருங்க. இப்ப தெரியும் நினைக்கிறேன் நெல்லிக்காய், ஆனா கொஞ்சம் குட்டி. பறிச்சு கூட அம்மா கதை கூட. தேங்க்யூ. ஆனா குட்டி, இந்த மாதிரி குட்டி ரொம்ப பச்சையா இருக்க கூடாதுடா. ஆமா, இது பிஞ்சி பிஞ்சி. ஆமா ஆமா, அதுதான் அழகா இருக்கு. பயங்கர கடுப்பு. போதும் போதும், சாப்பிட மாட்டான்டா அவன். சாப்பிட மாட்டான், ஆனால் நல்லா பறிக்க மட்டும் செய்வான். நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் நான் பறிக்க மட்டும் தான் செய்வேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்.
அப்ப கால் எல்லாம் சேர்த்துடு. அப்பா நீங்க ஆடாதீங்க கரெக்ட்டா. இதெல்லாம் ஒரு பொழப்பாத்தா. உனக்கு நான் 4 போட்டோ எடுத்தல, நீ எல்லா 4 போட்டோ எடுன்னு சொல்லி போட்டோ எடுக்கிறதெல்லாம் முடிஞ்சிருமாடே. காட்டுங்க அந்த கொடுமையை, நானும் பார்க்கட்டு. கழுத்து சுளுக்குற மாதிரி இருக்கேன். சூடாதான் இருக்கீங்க. உங்களதான் பிடிச்சிருக்கு. உங்க அம்மா பிடிக்கல. அம்மா வந்து என் அப்பாவை பத்தி கிண்டல் பண்றாங்க. ஏன் கிண்டல் பண்ணா பிடிக்காதா உனக்கு? எனக்கு 2 பேருக்குமே பிடிக்கும். அப்படிதான் இருந்தாங்க. ஆமா. ஐயோ, எல்லாம் அவர் அந்த வாட்சை கேட்டுதான் செய்வாரு. யாருக்குனே வெயிட்டே இல்லை. லாஸ் ஆக போதா? மழை வர மாதிரி இருக்கு. அழகா இருக்கு இந்த பூ. எல்லா பூவும் சூப்பரா தான் இருக்கு. ஆமா, பார்க்குக்கு ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொன்னா, இப்போ வந்துட்டு பார்க்குல இருந்து வீட்டுக்கு வர மாட்டாராமா. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் அழகாக இருக்கும். இந்த ரோடு, இந்த மரம்லாம். இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நான் வந்துட்டு காமிச்சிருந்துருப்பேன். ஃபுல்லாக வயலட் கலரில், வா நாக்கே குளருது குளிரில். வயலட் கலரில் ஃபுல்லாக பூவாக இருந்துருக்கும். இனி நெக்ஸ்ட்டு மார்ச் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதை பார்க்குறதுக்கு. மழை வர மாதிரியே இருந்துட்டு இருக்கு. இது இவ்வளோ நாங்கள் பார்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக்கும். இது தனிஷ் பறிச்சான்ல அந்த குட்டி குட்டி நெல்லிக்காய். அப்புறம் இது வந்து அந்த 4 மணி, அதில் வந்துட்டு ஒரு 2 கலர் வந்து பறிச்சுட்டு வந்தோம். நானும் பறிச்சேன் இது. ஆமாம் மக்களே, ஒயிட் அப்புறமா பிங்க்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமந்தி உண்டுல அதோட விதை. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா போய் போட போகிறேன் என்னோட சைடில். எந்த சைட்லம்மா? என்னோட சாயில், செகண்ட் சாயில். வீட்டுக்குள்ளே வராது மக்களே, வீட்டுக்குள்ளே வராது. இதில் நாங்கள் வெந்தயம் வச்சுருந்தோம். அது என்னமோ வெந்தயம் ஏதோ பிரச்சனை, அது வந்துட்டு வெந்தயம் வரவே இல்லை. கடுகு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்தது. என்னம்மா? இந்த மாதிரி புதைச்சி வைக்க வேண்டியதுதான். இது நான் கொஞ்சம் உரமும் அப்புறம் நம்ம அந்த அது என்னது கொக்கோ பீட்டும் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு பூச்சி மக்களே, அந்த மண்ணுக்குள்ளே அந்த உரம் இருந்ததுல்ல, அதுலேருந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு சூப்பராக வளர்ந்துருச்சு. கடுகு தண்ணி ஊற்றியாச்சுப்பா. நாங்கள் கேரமல் புட்டிங்காக்கும் செய்ய போகிறேன். இது லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து பிளாகில் காமிச்சிருந்தப்போ ஒரு அக்கா வந்துட்டு கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்காக, அது மட்டும் இல்லை எனக்கும் இப்போ சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி, அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 3 பேர் இருக்காங்க, இல்லைன்னா 4 பேர் வீட்டில் இருக்காங்க. கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமில் சும்மா ஒரு ஃபேன்சியாக சாப்பிடணும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா இது வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, பேன் ஒன்று வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இப்போ இது இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சா, கொஞ்சம் திக்காய் பபிள்ஸ் ஆகுற வரைக்கும் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துலேயே ஆயிடும். அவ்வளோதான். இந்த டைமில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஒரு டின்னில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது இந்த மாதிரி எல்லா சைடும் வர மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அப்படியே செட் ஆயிரும். இது அப்படியே இருக்கட்டும். 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால், 2 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக வந்துட்டு சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு பீட் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது கையிலே கூட பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த பேன் உண்டுல அதில் இதை சேர்த்துப்போம். இப்போது இதை விட ஒரு பெரிய டின் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இது உள்ள இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இதை அப்படியே அவங்கள வச்சுட்டு ஒரு 180 டிகிரியில் நம்ம வந்துட்டு 45 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். சரியா, இட்லி பாத்திரத்தில் வேணால் அதில் கூட இந்த மாதிரி தண்ணிக்கு உள்ளே இந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும்.
டைமிங் வந்துட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது நீங்கள் ஒரு குச்சி வச்சு செக் பண்ணிக்கோங்க சரியா, வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அவனில் வைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து சூப்பராக ரெடி ஆயிரும். அப்போ வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போது ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு இந்த சைடெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு தட்டு ஒன்று இப்படி வச்சுட்டு இதை இந்த மாதிரி எடுத்து அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணுறது செம்ம சூப்பரான ஒரு விஷயமாக்கும். கணேஷ் வா. தனீஷுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதானே மக்களே? அவன் தான் நிறைய சாப்பிட்ருக்கான். ஆனால் என்ன பிளேட்லேருந்து ஸ்பூனில் தான் வரமாட்டேங்குது பிள்ளைக்கு. சரி சாப்பிடு சாப்பிடு.